நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரிய ஒரே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வர வேண்டியதாக நம்முடைய பிள்ளைகளை புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேர்ப்பீராக. எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படும் அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஆளுகை உண்டாகட்டும். தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. அன்பின் காணிக்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பலப்படுத்தி அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம்.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை.
மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல், வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. பழைய பாடல். யாவரும் கரங்களை தட்டி பாடி நாம் ஜெபிக்க போகிறோம்.
தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்றீர். முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பெந்தைக்கோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தைக்கோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திடும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை.
நன்றியோடுமை சொந்தரிக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். கடந்த வாரம் முழுவதும் போக்கிலும் வரத்திலும் வேலை செய்கிற இடங்கள், வீடுகளில், எல்லா இடங்களிலும் கர்த்தர் பாதுகாத்தார். உலகத்தில் எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாக நம்மை பாதுகாத்து தேவ சமூகத்திலே கூட்டி சேர்த்து இன்றைக்கு புதிய கிருபைகளினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்புகிறபடியினாலும் இன்னும் நிரப்ப போகிறபடியினாலும் விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்கா ஷலபங்காடா பக்காதுடி, லிபிகாடா பக்கா துரபால பக்காடா பக்காதுடி, லிபிகதுடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை, கிருபை, கிருபை. ஹல்லேலூயா. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று வேதம் சொல்லுகிறார். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு பாரங்களை ஒருவேளை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் சத்துருவானவன் எவ்வளவு வேதனைகளை ஒரு பாரமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு கண்ணீர்களை, தோல்விகளை, வியாதிகளை பாரமாக ஒருவேளை சுமந்து கொண்டிருந்தாலும், சத்துருக்கள் சுமத்தினாலும், அவைகளிலிருந்து, அந்த பாரம் சுமைகளிலிருந்து, அந்த வேதனைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க துரபால பங்காடா பக்கதடி, லிபிகாடா பக்க துரபால பக்காடா பக்க துரபால பக்காடா பக்கதடி. ஷாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல பல 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 ஷபக்கல பக்காடா பக்க துடபால பக்காடா பக்கது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பாரங்களை நான் எவ்வளவு நாள் சுமப்பது என்று சோர்ந்து போகாதே. மேலும் மேலும் நான் பாரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன், துக்கங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவுதான் சுமந்து கொண்டிருப்பேன் என்றெல்லாம் ஒருவேளை கலங்குகிற சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளையே, சத்துரு எவ்வளவு பாரம் சுமத்தினாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த பாரம் நம்மை அழித்து விடாதபடி, நம்மை மேற்கொண்டு விடாதபடி அவைகளிலிருந்து நம்மை ரட்சித்து பாதுகாக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறபடியினாலே மீண்டும் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். அபா பாபா லிகடக துரபால பங்கடா பக்க ஷால பக்கடா பக்கது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்துரு ஒருவேளை நினைப்பான், நான் சுமத்தின இந்த பாரத்திலிருந்து இவனால் விடுதலை பெற முடியாது, நிச்சயமாக இவன் ஜெபிக்க மாட்டான் இனிமேல்,
நிச்சயமாக இவன் கர்த்தரை ஆராதிக்க மாட்டான், அவ்வளவு பாரத்தை நான் கொடுத்து விட்டேன் என்று சத்துரு நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த பாரத்தை சுமத்தின சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி அவைகளிலிருந்து நம்மை ரட்சித்து கொண்டிருக்கிறபடியினாலே விசுவாசத்தோடு நம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இபிக்கட பக்க துரபால பக்கட பக்க துட்டி மேலே வைக்க தட்டி லிக்க பக்க துரபால பக்கட பக்க துட்டபால பக்கட பக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாரங்களை சுமக்கும்படி அனுமதித்த அதே தேவன், சத்துரு தந்திரமாய் கொண்டு வருகிற வேதனைகளை அனுமதிக்கிற அதே தேவன்தான் ஏற்ற நேரத்திலே அவைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலையை தந்து சத்துருவை நிர்மூலமாக்கி நமக்கு ஜெயத்தை முழுமையாக இன்றிலிருந்து கொடுத்து விட்டபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இபிக்கட பக்க ஷல பக்கட பக்க துடி பேலி பிக்கது இபிக்கட பக்க துரபால பக்கட பக்க துடபால பக்கட பக்கது. அல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காம துதிக்கணும். இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. தூய வாழ்வு தினம் வாழணும், தாய்நாடு உம் பாதம் திரும்பணும். தூய வாழ்வு தினம் வாழணும், தாய்நாடு உம் பாதம் திரும்பணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. 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 நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 4வது பாடலையும் பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பப் போகிறார். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பப் போகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி பக்தி வினயத்தோடு பாடி நம்முடைய தேவனை ஆராதிப்போம். உந்தன் சமூகம் நுழைந்து
உம் நாமம் உயர்த்திடுவேன். உந்தன்
கரங்களை அசைத்து பாடுவோம். உம்மை உம்மை நான் ஆராதிப்பேன். உம் முன்னே பணிந்திடுவேன். உம்மை நான் ஆராதிப்பேன். உம் முன்னே அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கரங்களை தட்டி பாடி நாம் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
பலத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காரலாம். கர்த்தருடைய வார்த்தைக்குள் வசனம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கு. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற சொல்லு சொல்லு சொல்லு. தலையாக்கவா தலையாக்கவா மேலாவாய். வெரி குட். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம்.
4 கொம்புகளை கண்டேன், அவைகள் என்ன என்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன். யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். இங்கே சகரியாவுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. ஒரு 4 கொம்புகளை அவன் பார்க்கிறான். கொம்புகள் என்பதற்கு பல வியாக்கியானங்கள் இருந்தாலும் இந்த பகுதியிலே இங்கே இந்த 4 கொம்புகள் என்பது இஸ்ரவேலையும் எருசலேமையும் யூதாவையும் சிதறடித்த கொம்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களை சிதறடித்த கொம்புகள். எனவே இந்த கொம்புகள் நிச்சயமாக சாத்தானுடைய ஏதுக்கள் அல்லது சாத்தானுடைய தூதர்கள் அல்லது சாத்தானுடைய கிரியைகள் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதைத்தான் ஆண்டவர் தம்முடைய தூதன் மூலமாக சகரியாவுக்கு சொல்லுகிறார். அப்போ தம்முடைய ஜனங்களை இந்த கொம்புகள் சிதறடிக்கிற காரியத்தை அந்த ஜனங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். யூதாவுக்கு தெரிந்திருக்காது, இஸ்ரவேலுக்கு தெரிந்திருக்காது, எருசலேம் ஜனங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் ஏன் நமக்கு இப்படி சிதறடிக்கப்பட்ட நிலைமை, நம்முடைய வாழ்க்கை ஏன் சிதறடிக்கப்படுகிறது, நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஏன் சிதறடிக்கப்படுகிறது, நம்முடைய ஆரோக்கியம் ஏன் சிதறடிக்கப்படுகிறது, ஏன் நம்முடைய சந்தோஷங்கள் சிதறடிக்கப்படுகிறது, எதற்கு இப்படி நடக்கிறது என்று நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதனுடைய அர்த்தம் சத்துருடைய கொம்புகள், சத்துருடைய கிரியைகள் சிதறடித்து கொண்டிருக்கின்றன அல்லது சத்துருக்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. முதல்ல நமக்கு ஒரு காரியம் என்றால் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மறைவாய் இருந்தாலும் இப்போ எப்படி சகரியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அதுபோல நமக்கு தெரியாத காரியங்கள் ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் நமக்கு அதை எப்படியாவது நமக்கு வெளிப்படுத்தி விடுவார், சொல்லிவிடுவார். ஏன் இந்த நஷ்டங்கள் நமக்கு வந்தது, ஏன் இந்த போராட்டங்கள் வந்தது, ஏன் இந்த கஷ்டங்கள் வந்தது என்றெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு காலகட்டத்தில். ஆனால் அந்த ஏற்ற வேளை வரும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்தி விடுவார் அல்லது நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அதை உணர்த்தி விடுவார். இதனால தான் நமக்கு இவ்வளவு வேதனை வந்தது, இதனால தான் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது. அந்த சிதறடிக்கிற கொம்புகள் தான், சத்துருக்கள் தான். சத்துரு உள்ள வருவதற்கு இடம் கொடுத்த ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். சும்மா சத்துரு சிதறடிக்க முடியாது. சில நேரங்களிலே கர்த்தர் அனுமதிக்கலாம், அப்படியும் இருக்கிறது. எனவே இங்கே சிதறடிக்கப்பட்டது புறஜாதிகள் அல்ல, யூதா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேம் ஜனங்கள், தேவ ஜனங்கள் தான் சிதறடிக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளையை இந்த கொம்புகளை இவங்க ஒன்றும் கூப்பிடலை, இந்த கொம்புகளாகத்தான் தேடி வருது. சத்துருக்களை நம்ம யாரும் கூப்பிட வேண்டாம், பிசாசை யாரும் கூப்பிட வேண்டாம். ஏன்னா அவன் தேவ சமூகத்தில் ஆண்டவர் கேட்கும்போது எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன பதில் என்ன? நான் உலகமெங்கும் சுற்றி வர்றேன். அவனுடைய வேலையை ரவுண்ட் அடிக்கிறதான். எல்லாரும் வீட்டுக்கும் ரவுண்ட் அடிப்பான், எல்லா இடங்களிலும் ரவுண்ட் அடிப்பான். அந்த கொம்புகளுடைய வேலை ரவுண்ட் அடிக்கிற வேலை. எனவே இங்கே தேவ ஜனங்களை சிதறடிக்கிறது அவனுடைய வேலை. பாவிகளை குறித்து அவனுக்கு கவலையே கிடையாது. அவன் நம்ம ஆளு தான், அவன் பாட்டுக்கு வாழட்டும், பாவம். ஆனால் இவங்க இருக்காங்க பாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க,
பாட்டு பாடுறாங்க, வேத வாசிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, இவங்களைத்தான் நம்ம சிதறடிக்கணும், இவங்களுக்குத்தான் நம்ம ஏதாவது செய்யணும் என்று சொல்லி அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். கடைசி காலம். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, இந்த 4 கொம்புகளும் அல்லது இந்த சத்துருக்கள் தேவ ஜனங்களை சிதறடித்தது என்பது உண்மை. தேவ ஜனங்களை சிதறடிக்கத்தான் முடிந்தது. ஆனால் என்ன, தேவ ஜனங்களை அழிக்க முடியவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வாழ்க்கையிலே சில சிதறடிப்புகளை தேவன் அனுமதிக்கலாம். கஷ்டங்களை, தோல்விகளை, வியாதிகளை தேவன் ஒருவேளை அனுமதிக்கலாம். ஆனால் ஒருபோதும் நம்மை அழிப்பதற்கு தேவன் இயேசு ஒருபோது இடம் கொடுக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால தான் கொம்பு ஒரு அளவுக்கு மேலே கிரியை செய்ய முடியாது. சத்துரு ஒரு அளவுக்கு மேலே கிரியை செய்ய முடியாது. அவனை அழிக்க முடியலை, சிதறடிக்கத்தான் முடிஞ்சது, அவ்வளவுதான். அதனால் இஸ்ரவேல் அழிஞ்சு போகலை, எருசலேம் அழிஞ்சு போகலை, யூதா அழிஞ்சு போகலை. அதுபோல இன்றைக்கும் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த சத்துரு சிதறடிக்கிறதுக்கு காரணம் என்ன? வாசியுங்கள். சகரியா 13:7. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும் அல்லது சிதறடிக்கப்படும். அப்போ ஆடுகள் ஒன்றாக இராதபடி, சந்தோஷமாய் வாழ விடாதபடி, நிம்மதியாய் வாழ விடாதபடி சிதறடிக்கப்படுகிறது. எப்பொழுது தெரியுமா? அந்த ஆடுகளை நடத்தி கொண்டிருக்கிற மேய்ப்பனை வெட்டும் பொழுது ஆடுகள் என்ன செய்யப்படுகிறதாம்? சிதறடிக்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இந்த கொம்புகள் அல்லது சாத்தான் சிதறடிக்கணும்னா அவன் மேய்ப்பனைத்தான் வெட்டணும். நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், நல்ல மேய்ப்பன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள்ள இருக்கும் வரைக்கும், அவர் நமக்கு மேய்ப்பனா இருக்கும் வரைக்கும் நம்மளை எந்த கொம்பு சிதறடிக்க முடியாது. ஆனால் இயேசுவை, நமக்குள் இருக்கிற இயேசுவை வெட்டுறதுக்கு இடம் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், அல்லது நமக்குள் இருக்கிற இயேசு நமக்குள் இருக்க முடியாதபடி நம்ம ஜீவிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்போ அந்த கொம்புகள் என்ன செஞ்சிடும்? சிதறடித்து விடும். மேய்ப்பனை வெட்ட இடம் கொடுக்கவே கூடாது. அந்த ஜெபம் என்கிற காரியத்தை வெட்ட இடம் கொடுத்துடக்கூடாது. வேத வாசிப்பு, விசுவாச ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், இதெல்லாம் மேய்ப்பனோடு உள்ள தொடர்பு உள்ள காரியங்கள். இதைத்தான் வெட்டுவான். நம்மளை சிதறடிக்கணும்னா நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான். நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை, நமக்குள் இருக்கிற ஜெப ஜீவியத்தை, நமக்குள் இருக்கிற வேத வாசிப்பை, விசுவாச ஜீவியத்தை, பரிசுத்த ஜீவியத்தை, இதைத்தான் வெட்டுவான். இதை வெட்டியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிதறி போயிடுவாங்க. சிதறி போயிடுவாங்கன்னா என்ன? சாதாரண மனிதர்களாய் மாறிவிடுவார்கள். ஆராதிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, சும்மா சாதாரண கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. எனவே மேய்ப்பனை வெட்ட இடம் கொடுத்து விடக்கூடாது. நமக்குள் இருக்கிற ஜெபஜீவியத்தை வெட்ட இடம் கொடுத்துடக்கூடாது. எனவே தான்
சிம்சோனை குறித்து சொல்லும் பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:20 என்று நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 16:20. ம் 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 பிடிச்சிட்டாங்க. இப்போ அதில் ஒரு வார்த்தை இருக்குது வாஸ்தவத்தில், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான். அதுதான் மேய்ப்பனை வெட்டுறது. சிம்சோனை விட்டு ஏன் கர்த்தர் விலகினாரு? மேலும் மேலும் இவன் பாவத்திலே கிடந்தான், தெளிலாளோடு கூட பாவத்திலே கிடந்தான். அவட்ட அங்கே பெரிய எனக்கு அதை அப்படி செஞ்சால் எனக்கு நடந்துடும், இப்படி செஞ்சால் நடந்துடும் பொய் சொல்லி சொல்லி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான்.